அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் துரைசாமி. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் கொஞ்சம் சோகமாக இருந்த கொஞ்ச நாளாக இருந்தார். ஏன் கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நான் நல்லா தான் சார் வாசப்படி அற்புதமாக வீடு கட்டிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, எனக்கு அந்த பிளான் கொடுத்தவரே இப்போ மாற்றி சொல்கிறதுனால எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவர் இப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனையாகும், வீட்டில் அதாகும் இதாகும் எல்லா நெகட்டிவும் அப்படின்னு சொல்லி நல்லா போட்டு குழப்பிட்டாரு. அவர் யூடியூப் பார்த்தனால பெரிய ஒரு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னாரு. அப்படின்னுக்கிறப்ப அது என்ன சொன்னார் நான் கேட்குறப்பன்னா, ஃபஸ்ட்டு அவர் பிளான் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கில் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துட்டாரு. அப்புறம் வடமேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்குலேயே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த வடமேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் அது இருக்கக்கூடாது, இருந்தால் பெரிய பிரச்சனையாக உடச்சி எடுத்துருங்க, கொத்தனாவளினா கூட நீங்களே போய் கடப்பா எடுத்து உடச்சிருங்க, நல்லா இல்லைன்னா இருக்கிற நெகட்டிவ் என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்லி இப்போ குழப்பிட்டு இருக்கிறாரு. அதை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இது சரியான அமைப்பு தான். வடமேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கிலே டாய்லெட் பாத்ரூம் போகலாம், அது எந்த ஒரு தவறும் இல்லை. அது எல்லா வாசல்லையும் அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் அதை போட்டனால ஒன்றும் இதாக இல்லை, இப்போ நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்றப்ப அம்மா நல்லா தான் இருக்கிற அப்படின்னாரு. அப்படியே அதை பற்றி கலப்புறாங்க. இப்போ அவர் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறப்ப, நீங்கள் தான் அப்படி கேட்கலாம்ல, நீங்கள் தான் அந்த பிளான் கொடுத்தீங்க, போய் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு. சரின்னு அவர் இந்த இதை ஒதுக்கிட்டார். அதனால் நண்பர்களே, நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்குலேயே நீங்கள் டாய்லெட் பாட்டு போட்டிருந்தீங்கன்னா அது எந்த ஒரு வாஸ்து ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு அற்புதமான அது வாஸ்துவோடைய அமைப்பு தான். அதனால் நீங்கள் நீங்கள் இடிக்கணும் உடைக்கணும்னு எந்த ஒரு முயற்சி ஈடுபடாதீங்க. ஏன்னா இப்படி சொல்கிறவங்க என்னென்னா, ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, திரும்பி ஏதாவது யூடியூப்புக்கே பார்த்துருப்பாங்க, அவங்க அதை சொல்கிறத வேறு கண்டென்ட் இல்லை, வேறு இது இல்லைன்னா தூக்கி மறுக்கா அந்த தூக்கி இதை போட்டு மக்களை குழப்பிடுவாங்க. அதனால் பேசிக்கான விஷயம் என்னென்னா, தென்மேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்கில் டாய்லெட் பாத்ரூம் போடணும், அதே வடமேற்கு பெட்ரூமுக்கு வடமேற்குலேயே டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கலாம். அது நல்ல அமைப்பு தான், வாசப்படி நல்ல அமைப்பு தான். நீங்கள் எந்த ஒரு குழப்பம் அடைய வேண்டாம். மேலும் நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.